கேஎல் ராகுல் இந்த வெயில்ல ஒரு ருத்ர தாண்டவம் பேட்டிங்ல செஞ்சு விட்டாரு பஞ்சாப் கிங்ஸை. நீங்க வேணா அன்பீட்டன் சைடா இருக்கலாம், இன்னைக்கு என் ஃபார்மை பாக்குறீங்களா, நாங்க உங்களை வச்சு செய்கிற மோட பாக்குறீங்களான்ற மாதிரி இறங்கினில இருந்து அடியை நிறுத்தவே இல்லை. போட்டி எல்லா பவுலரையும் கீழ்கீன்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதன் மூலியமா 152 ரன்னு 67 பாலுக்கு 16 4 9 6 வேற மாதிரி ஒரு பேட்டிங் பண்ணி நிறைய ரெக்கார்டுக்கு சொந்தக்காரராக இப்போ கேஎல் ராகுல் உருவெடுத்திருக்கிறார். என்னென்ன ரெக்கார்டு சொல்றேன் கேளுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்டரா, ஸோ 19 வருஷம் வரலாறுலயே ஒரு இந்தியன் பேட்டரும் 150 அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டதே கிடையாது. பேருக்கு இந்தியன் பிரீமியர் லீக்னு இருக்கு, ஆனா ஃபாரினர்ஸ் தான் அதை 2 வாட்டி 150 அடிச்சிருக்கிறாங்க. ஒரு வாட்டி 158 பிரெண்டன் மெக்கலம், கிறிஸ் கெயில் 175. ஸோ இந்தியன் பேட்டரா 150 கடந்தது கேஎல் ராகுல் அப்படின்ற ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர் ஆயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்ற ரெக்கார்டையும் ஓன் பண்றாரு. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சைசிக்கு விளையாடி செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல ஒரு பக்கம் கேஎல் ராகுலுமே வந்து இணையிறாரு. அந்த லிஸ்ட்ல டிகாக் இருக்கிறாங்க, சஞ்சு சாம்சன் இருக்காங்க, இப்போ கேஎல் ராகுல். அதை தாண்டி கேஎல் ராகுல் இப்ப அடிச்சார்ல ஒரு செஞ்சுரி, அதுதான் அவருடைய ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி ஒரு 5 செஞ்சுரி இருக்குது. இது எல்லாத்த விட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எதுனா இதுதான், இன்னைக்கு ஆடின செஞ்சுரி தான். அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி 56 பாலுக்கு 2022 மும்பைக்கு எதிராக அடித்த செஞ்சுரி தான் ஃபாஸ்டஸ்டா இருந்தது. இப்ப அதையும் ரெக்கார்டை உடைச்சிருக்கார். அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடுறாரு இல்லையா, அதுல ஹையஸ்ட் ஸ்கோரரே பாத்தீங்கன்னா 128 அப்படின்றது ரிஷப் பண்டோட ஸ்கோர். அதையும் முறியடிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான ஹையஸ்ட் ஸ்கோரர் நான் தான் இதுக்கப்புறம்ன்ற மாதிரி வரலாற திருப்ப மாத்தி அமைச்சிருக்கிறார் கேஎல் ராகுல். அது மட்டும் இல்லாம நிதிஷ் ராணா மற்றும் கேஎல் ராகுல் இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணாங்கல்ல, 220 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த 220 ரன் பார்ட்னர்ஷிப் ஐபிஎல் வரலாற்றிலேயே செகண்ட் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா வந்து ரெக்கார்ட்ல சேர்ந்துருக்குது. இன்னும் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கூட அந்த ரெக்கார்டை முறி அடிச்சிருப்பாங்க. பட் மிஸ் ஆயிருச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படியாவது அந்த பிரெண்டன் மெக்கலம் இல்ல இந்த கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை உடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்றது, அந்த வெயில்ல ஆடுறது கஷ்டம் மக்களே. ஏன்னா சரியான வெயில் காயுது. அதுல வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தண்ணி இதெல்லாம் குளிச்சுட்டு 20 ஓவர் பேட்டிங் ஆடுறதுன்றது பெரிய விஷயம். கலக்கிட்ட கேஎல் ராகுல் வேற மாதிரி. ஸோ இப்போ இதன் அடிச்ச இன்னிங்ஸ் மூலியமா வந்து கேப்பையும் வாங்கி போட்டுக்கிட்டு ஐபிஎல்ல ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் மாறி இருக்கிறார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த இன்னிங்ஸை பார்த்து பிரமிச்சு போனீங்க அப்படின்றவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனும் பண்ணிருங்க, வீடியோவை ஃபாலோவும் பண்ணிருங்க மக்களே.